பல வருஷம் போராட்டம் நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். குப்பை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் டெய்லியும் வந்து குப்பை சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மேடம் பாபு நகரில் இருக்க குப்பை தொட்டி ரொம்ப அருமையாக இருக்குல்ல. ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் பீப்புள் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபு நகர் மேடாவத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் இங்கே இருக்கேன். கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்திங்கன்னா குப்பை தொட்டியே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக கவர்மெண்ட்டை கேட்டுற மாட்டோம். எதுவுமே ஒரு பேசிக் நீடு வந்து ப்ராப்பராக இருந்தால் போதும், அது மாதிரி தான் நம்ம கேட்போம். அதுவே இங்கே ஆக்சுவலாக இல்லை. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குப்பை தொட்டியே இல்லை. பட் ஆனால் குப்பை போடுறதுக்கான ஸ்பாட் இருக்குது. நாங்கள் ஒரு 6 months பிஃபோர் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருப்போம், அதை கார்டில் அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ போடும்போதே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குப்பை தொட்டி வராதுப்பா, பட் ஆனால் வண்டி நாங்கள் விட போகிறோம், எலக்ட்ரிக் வண்டி விட போகிறோம், அதுக்கான இனாக்ரேஷன் ப்ராசஸ்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அந்த ஃபேஸ் முடிஞ்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆக போகுது. பட் ஆனால் இது வரைக்கும் அந்த எலக்ட்ரிக் வண்டியை விடலை. ஆனால் குப்பை தொட்டியும் வைக்கல. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம போய் யாராவது இப்போ கேட்டோன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து இடக்காரங்களாம் யாருதுன்னே தெரில. அந்த இடம் ஓனர் வந்து பார்த்தாருன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த இடம். சரி, அதெல்லாம் விடுங்க. இது வரைக்கும் பார்த்துருப்போம், அந்த குப்பை தொட்டிலாம் பார்த்துருப்போம். மேடத்தில் பார்த்தீங்கன்னா காவா பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 6 months, அதாவது எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் அது மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்தது இந்த பாபு நகரில். ஆக்சுவலாக போட வேண்டியது 4 தெரு, ஆனால் 3 தெரு தான் போட்டாங்க. அந்த 3 தெருவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், இது யார் பண்ணணும்? இதுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நிறைய வாட்டி ஊராட்சியில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கான தீர்வு வந்து இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. டெம்ப்ரரி சொல்யூஷன் பண்ணுறாங்க, அன்றைக்கிக்கு எடுத்துடுறாங்க, அன்றைக்கி ஒரு நாளைக்கு க்ளீனாக இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், இவ்வளோ கேவலமாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்கூல் பசங்க போவாங்க. இப்படியே நெக்ஸ்ட் பிளாக் பார்த்திங்கன்னா பிஎஸ் ஸ்கூல் இருக்குது. அந்த பிஎஸ் ஸ்கூல் பசங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க இதனால். இது மட்டும் இல்லாமல் இதை விட அல்டிமேட்டாக கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. அந்த ஸ்பாட் நான் காமிக்கிறேன். கலெக்ட் பண்ணுறதுக்கு ரெகுலராக இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து அந்தளவுக்கு ரெகுலராகலாம் வரதில்லை. உள்ளே வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளெல்லாம் அவங்க வர்றது கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெரிய இதுலேயே போயிடுறாங்க. அந்த மாதிரி ரெகுலராக வந்து கலெக்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஸ்கூல் இங்கே இருக்குது. இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா குப்பை அதிகமாக கொட்டுறாங்க. என் வீடு இங்கே தான் இருக்குது. ஓவர் ஸ்மெல்லு, அதனால் குழந்தைங்களுக்கு எல்லாமே சைடு எஃபெக்ட் எல்லாமே இங்கே வருது. சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க யாரும். இங்கே ஒரு டஸ்ட்பின் இருந்துச்சு, அதுவும் இப்போ இல்லை. வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆள் வந்து இதை எடுக்கிறாங்க. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் பசங்களும் இதனால் நிறைய பாதிப்பு இருக்குது. போன வாரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குப்பை கொட்டக்கூடாது க்ளீன் பண்ணால் மறுபடியும் இங்கே தான் கொட்டாங்க. டஸ்ட்பின் ஃபஸ்ட்டு இல்லை, க்ளீனாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க குப்பை, அதுவும் க்ளீனாக எடுக்க மாட்டேன்றாங்க. அப்படியே பாருங்கள், அங்கே எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள், அதை சுத்தமாக எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் எவ்வளோ பஞ்சாயத்துலேயும் போய் சொல்லி பார்த்துட்டோம். கேட்டால் குப்பை போகிறதுக்கு வேறு இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு ஜனவரி 26 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குப்பை வண்டி வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. அந்த குப்பை வண்டிலாம் வருதா உங்களுக்கு? குப்பை வண்டிலாம் வருது, ரெகுலராக வருது, எடுக்கிறாங்க. ஆனால் எடுக்க குப்பை எடுத்துன்னு மேலுக்கு எடுத்துன்னு வந்து போட தான் செய்கிறாங்க இங்கே குப்பை. இது ப்ராப்பர் சொல்யூஷனாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறதுன்னா, இந்த இடத்துல குப்பை போடாது இருந்தால் நல்லாயிருக்கும். பசங்க குழந்தைங்களாம் படிக்குது, பக்கத்தில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது, இங்கேயும் 4 பக்கம் ரோடு இருக்குது. இது வேறு எங்கன்னா குப்பை வண்டி மாதிரி எல்லாம் தொட்டி மாதிரி வச்சு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த குப்பை தட்டி இருக்கிறதுனால நிறைய கொசு, தண்ணி தேங்குறது இதெல்லாம் நடக்குது. ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன்ஸு, நோயெலாம் வருது. ஸோ இதுக்கு ப்ராப்பராக குப்பை தட்டி வச்சு மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து அழுறவங்க எவ்வளோ கஷ்டம். நம்ம போடுறது ஈஸியாக போட்டு போய்டுறோம். அழுறவங்க எவ்வளோ அந்த ஸ்மெல்லை அதை தாங்கிக்கிட்டு அழுறாங்க. அந்த இடம் அதை தவிர்க்கணும். இன்னொன்று ஸ்கூல் ஒன்று, பொது இடம், எல்லோரும் நடக்கிற இடம். மழை காலம்லாம் வந்தால் பயங்கரமாக ஸ்மெல் வருது. இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, கடந்து போக முடியல, தாண்டி போக முடியல. அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அரசாங்கம் இந்த இடத்துல குப்பை கொட்டுறதை எல்லாரும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியமாக இருக்கும். அதுதான் நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். பல வருஷம் போராட்டம் நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். இந்த இடத்துல யாரும் கொட்டக்கூடாது. கொட்டுறவங்களுக்கு ஃபைன் போடுங்க. அப்போ தான் தமிழ்நாடு சுத்தமாகும். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே, என் பேர் சுதாகர். நான் வந்து டிவிகேயில் இருக்கேன்.
இப்போ எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா பாபு நகர் பார்த்திங்கன்னா ஒரே குப்பையாக இருக்குது, ஒரே குப்பை தொட்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அவதிப்படுறாங்க. ஆனால் பஞ்சாயத்தில் வந்து டெய்லியும் குப்பை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, குப்பை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் டெய்லியும் வந்து குப்பை சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நாங்களும் அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எவ்வளோ போராடுறோம். இந்த மாதிரி போடாதீங்க, குப்பைங்க போடாதீங்கன்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் அவங்க ரெகுலராக போட்டு பழகிட்டாங்க. எங்களால் வந்து அவங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு குப்பை தொட்டியோ இல்லை அதுக்கு உண்டான சோர்ஸ் எதாவது ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தை கொஞ்சம் எம்எல்ஏவுக்கும் தெரிகிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து நம்ம பாபு நகரில் மட்டும் இல்லை, மேடவாக்கத்தில் எங்கெங்கெல்லாம் குப்பை போடுறாங்களோ அது எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணி குப்பைகள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மொத்தமாக கொண்டு போகிற மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை கண்டிப்பாக நாங்கள் எங்கள் தொகுதி எம்எல்ஏக்கு காதில் கொண்டு போய் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சேர்ப்போம். மக்களும் கொஞ்சம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இன்கேஸ் ஒரு குப்பை தொட்டியே வச்சாலும் தயவு செஞ்சு எல்லாம் குப்பை தொட்டியில் போடுங்க. யாரும் வந்து செவட்டி போடாதீங்க. எல்லாம் பாருங்கள் கண்ணாமண்ணான்னு போடுறாங்க. நாய்கள் எல்லாமே வந்து அதை கொண்டு போய் இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப துயரப்படுறாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். மக்களும் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ உள்ளாட்சியில் இருக்கிறவங்க அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. டெய்லி எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வராங்க, ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க, 2 நாளைக்கு எடுக்கிறாங்க. குப்பை டெய்லி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜனத்தொகைகள் அதிகமாக இருக்கிறதால குப்பை தொட்டி இருந்தால் நல்லா இருக்கணும் எங்களோட விருப்பம். நன்றி. குப்பை கொட்டுறது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நாய் எல்லாமே எத்தவங்க வந்து வீட்டு வாசலில் எல்லாம் போடுறாங்க. அது முன்னாடி குப்பை தொட்டி இருந்தது, நல்லா இருந்தது. மறுபடியும் குப்பை தொட்டி வச்சா நல்லா இருக்கும். டியூட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டு. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் விளையாடுற பார்க்கு. அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அது ஒட்டியே இது பாருங்கள் நிறைய குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி நோயெல்லாம் பரவும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வாடகைக்கு இருக்கவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் இருக்காங்க. இவங்களாம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து கண்டிக்க மாட்டாங்களா? நாங்களாம் கேட்குறது இந்த குப்பையை எடுங்க அப்படிலாம் கேட்கல. ஒரு குப்பை தொட்டி வைங்க. மக்கள் வந்து கொட்ட தான் செய்வாங்க, வேறு வழி இல்லை. எத்தனை நாள் வீட்டில் வச்சுருப்பாங்க? ஒரு நாள் 2 நாள்லாம் வச்சுருக்க முடியும். எப்படி வச்சுக்காமல் இருக்க முடியுமா? ஒன்றி வந்து குப்பை தொட்டி வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இனாக்ரேட் பண்ணாங்க பார்த்தீங்களா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லி வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ண சொல்லுங்கள். டியூட்ஸ், நான் இது வரைக்கும் சொன்னதை விட இப்போ சொல்ல போகிறது தான் ஹைலைட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் நிற்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸ், இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹைஸ்கூல். இது பாருங்கள் இப்போ தான் வந்து ஃபுல்லாக ரெடிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கேவலமாக இருக்குது. இந்த பாருங்கள் அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி வச்சுருந்தா மக்கள்லாம் அதில் கொட்ட மாட்டாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் இது வழியாக தான் போகிறாங்க. போகும்போது இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. இன்னுமே பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் இது ஆக்சுவலாக எவ்வளோ பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. ஒரு சில டைம் வரும்போது இந்த ரோடு வரைக்கும் ஃபுல்லாக குப்பையாக இருக்கும். அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. இது சீக்கிரமாக அவங்க சரி பண்ணணும். இந்த பாருங்க ஸ்கூலு ஒரு சில டைம்லாம் வரும்போது இந்த குப்பை பார்த்திங்கன்னா இந்த கேட்டு வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும். நம்மளால் நீங்கள் நிற்கவே முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அவங்க முன்னெடுத்து பசங்களோட சேஃப்டிக்காகவும் வரப்போகிறவங்களோட சேஃப்டிக்காகவும் அவங்க வந்து சீக்கிரமாக இதை ரெக்டிஃபை பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சீக்கிரமாக அவங்க சரி பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி டியூட்ஸ் இந்த குப்பை தொட்டிலாம் இருக்கட்டும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகுது இனாக்ரேட் பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை. இதோ பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ஜூம் பண்ணாத ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் யூஸே பண்ணல, அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ வண்டிங்க வச்சுருக்காங்க. இவ்வளோ கொடுத்துமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான பேசிக் ஃபெசிலிட்டி இல்லைன்னா என்ன சொல்லலாம் நம்ம? ஓகே டியூட்ஸ், நிறைய பேர் பேசி கேட்டிருப்பீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதனால் பப்ளிக் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. மெயினாக வந்து ஸ்கூல் பக்கத்துலலாம் சொல்லியிருந்தோம். அந்த ஸ்கூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனேஜும் பிளாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கும் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி சொல்யூஷன் இல்லாமல் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வரணும்னு நான் வந்து கவர்மெண்ட்டை வேண்டி கேட்டுக்கிறேன்.
சீக்கிரமாக இதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி அந்த இடத்துல டஸ்ட்பின்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். லட்சி பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே டியூட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.